Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். தன்னம்பிக்கை பேட்ச்ல செல் the unit of chapter ஓட லாஸ்ட் பார்ட் வீடியோ. இந்த வீடியோவோட இந்த சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு இதுக்குரிய மென்டி குவிஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிலியா அண்ட் ஃபிளாஜெல்லா பார்க்க போறோம். சிலியா ஃபிளாஜெல்லா ரெண்டுமே லோகோமோட்டரி ஸ்ட்ரக்சர். ஒரு செல்லோட மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றது தான் சிலியா அண்ட் ஃபிளாஜெல்லா. ஓகே. சிலியாவோட சிங்குலர் டேர்ம் சிலியம். ஃபிளாஜெல்லாவோட சிங்குலர் டேர்ம் ஃபிளாஜெல்லம். அது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபிளாஜெல்லா சிங்குலர்ல ஃபிளாஜெல்லம், சிலியா சிங்குலர்ல சிலியம். Okay, they are hair-like outgrowths of the cell membrane. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Cell membraneோட outgrowth தான் flagella and cilia. Don't forget this. Cilia are small structures which work like oars. ஓர்ஸ்னா என்ன? இந்த போட்டில் துடுப்பு வச்சு அப்படி சலக்கு நடிச்சு ஓட்டிட்டு போவாங்கல்ல போட்டை, அதுதான் ஓர்ஸுமோ. இங்கே பாருங்கள், இந்த போட்டில் இந்த கேரளாவில் இந்த போட் காம்படிஷன் வைக்கிறாங்க. இவர் கையில் இங்கே பிடிச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா துடுப்பு, இந்த துடுப்பு தான் ஓர்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சிலியா ஒரு செல் இப்படி இருக்குன்னா அந்த செல்லை சுற்றி சிலியா இப்படி இருக்கும், குட்டியாக இந்த மாதிரி சிலியா இருக்கும். இந்த சிலியா வந்து இந்த செல் வந்து போட்டு ஸ்விம் பண்ணுற மாதிரி, போட் எப்படி மூவ் பண்ணுது, போட்டுக்கு எப்படி ஓர்ஸ் ஹெல்ப் பண்ணுது, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுதுங்கிறாங்க. ஓகே, ஸ்விம் பண்ண causing the movement of either the cell or the surrounding fluid. ஒன்று செல் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும், இல்லைனா ஃப்ளூயிடை தள்ளி விடும். எப்படி இருந்தாலும் செல் மூவ் ஆக போகுது. ஓகே, flagella are comparatively longer and responsible for cell movement. flagella இப்படி இருக்கும். ஸோ பார்த்தாலே தெரியும் சிலியாவை விட ஃப்ளாஜெல்லா லாங்கராக இருக்குது, அது செல் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. சிலியாவை விட ஃப்ளாஜெல்லா பெருசாக இருக்குது, செல் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது, அது ஓகே. பட் சிலியா செல் மூவ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணலாம், இல்லை செல்லை சுற்றி இருக்க ஃப்ளூயிடையும் மூவ் பண்ண ஹெல்ப் பண்ணலாம். பட் ஃப்ளாஜெல்லா செல் மூவ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுது, மறந்துடக்கூடாது. The prokaryotic bacteria also possess flagella, but these are structurally different from the eukaryotic flagella. எப்படி வந்து eukaryotic flagella இருந்து prokaryotic flagella different ஆகுது, அது நம்ம பார்ப்போம். Okay, the electron microscopic study of the cilium or the flagellum shows that they are covered with plasma membraneனால கவர் பண்ணப்பட்டிருக்கு. Their coreனா இந்த மொத்தமா இருக்கக்கூடிய பார்ட் is called axoneme. They possess a number of microtubules running parallel to the long axis. So இங்க microtubules எப்படி இருக்குன்னா, long axisனா top to bottom, மேலேருந்து கீழே. ஸோ இந்த மாதிரி மைக்ரோடியூபிள்ஸ் வந்து குச்சா இருக்க மாதிரி உருண்டையாக சிலிண்ட்ரிக்கலாக மைக்ரோடியூபிள்ஸ் இருக்குது, பேரலல் டு த லாங் ஆக்சிஸ் அது ரன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்சோனிம்ஸில் இருக்கக்கூடிய மைக்ரோடியூபிள்ஸ். இதோட பிக்சர் பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து கிராஸ் செக்ஷன், ஒரு உருளையாக சிலிண்ட்ரிக்கலாக இருக்கிறத கிராஸ் செக்ஷன் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் மைக்ரோடியூபிள்ஸ். இங்கே பாருங்கள், பெரிஃபெரல் மைக்ரோடியூபிள், இந்த ஒரு உருண்டை. ஸோ இந்த மைக்ரோடியூபிள் வந்து பார்க்குறதுக்கு வட்டமாக தெரியுது, ஆக்சுவலி அது சிலிண்டர் இந்த மாதிரி இருக்குது. இதை கட் பண்ணி இப்படி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் மைக்ரோடியூபிள்ஸ். அது வந்து parallel to the long axis ரன் ஆகிட்டுருக்கு. The axoneme usually has 9 doublets of radially arranged peripheral microtubules. பார்த்துட்டு ஓடியாந்துடலாம். இங்கே பாருங்கள், this is 1, this is 2, this is 3, this is 4, 5, 6, 7, 8, 9. இந்த 9ம் பெரிஃபெரலாக இருக்குது. பெரிஃபெரல்னா டுவர்ட்ஸ் த பார்டர், அவுட்டர் சைடில், இந்த வால் பார்த்து செல் மெம்பரேன் பக்கத்தில் ஓரமாக இருந்ததுன்னா அவுட்டர் சர்ஃபேஸில் இந்த பவுண்ட்ரின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஏரியாவில் இருந்தால் அதை பெரிஃபெரல்ம்போம். ஸோ பெரிஃபெரலில் மைக்ரோடியூபிள்ஸ் 9 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 9 டப்லெட்ஸாக இருக்குது. ஏன் டப்லெட் சொல்கிறாங்க? இங்கே பாருங்கள், இதில் ஒவ்வொன்றிலையும் ஒரு உருண்டை, ரெண்டாவது உருண்டை, அதை தான் டப்லெட் அப்படிங்கிறோம். ஸோ ஒன் டப்லெட், 2 டப்லெட், 3, 4, 5, 6, 7, 8, 9 டப்லெட்ஸ் இருக்குது, மறந்துடக்கூடாது. சரி, நெக்ஸ்ட்டு ரேடியலி அரேஞ்சுனா வட்டமாக அரேஞ்ச் ஆகிருக்கு, அப்படியே சர்க்குலராக. சரி, அண்ட் அ பேர் ஆஃப் சென்ட்ரலி லொக்கேட்டட் மைக்ரோடியூபியூல்ஸ். சி 9 டப்லெட்ஸ் பெரிஃபெரல் ரீஜனில் இருக்குது, ஒரு பேர் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்கா, ரெண்டு இருந்தால் பேர் தானே, சென்ட்ரலி அரேஞ்சு மைக்ரோடியூபியூல்ஸ். எ பேர் ஆஃப் டப்லெட் கிடையாது, 2 மைக்ரோடியூபியூல் இருக்குது, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அதனால் இதை 9+2 அரேஞ்ச்மெண்ட் அப்படிம்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா such an arrangement of axonemal microtubules is referred to as 9+2 array.
இது வந்து 9 plus 2 array ன்னு சொல்றோம். This is 9 plus 2 array. இந்த 9 plus 2 இங்க பாருங்க 9 doublets நடுவுல 1 and 2 a pair of microtubules. 9 plus 2 arrangement prokaryoteல இருக்காது. prokaryoteல இருக்காது. சிங்கிள் மைக்ரோடியூபியூல் மட்டும் தான் ஃபிளாஜெல்லால இருக்கும். இவ்ளோ 9 plus 2 அரேஞ்ச்மெண்ட் அங்க இருக்காது. இது என்டையர் திங்கையும் சேர்த்து நம்ம ஆக்சோனிம் அப்படிம்போம். கோர்னா இது முழுசா சேர்த்து ஆக்சோனிம் அப்படிம்போம். இந்த ஆக்சோனிம்ல இருக்கக்கூடிய 9 plus 2 அரே இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து ப்ரோகேரியாட்ல இருக்காது. அதனால தான் ஃபிளாஜெல்லா ஆஃப் ப்ரோகேரியாட் அண்ட் யூகேரியாட் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு நமக்கு புக்ல கொடுத்துருக்காங்க, மறந்துடாதீங்க. சரி, நெக்ஸ்ட், the central tubules are connected by bridges and is also enclosed by a central sheath. sheath na adikadi nama sollitom. sheath na complete cover அப்படினு அர்த்தம், which is connected to one of the tubules of each peripheral doublets by a radial spoke. இப்போ இது வரைக்கும் தெளிவா பார்த்துக்கணும். இங்க என்ன சொல்ல வராங்க இங்க பாருங்க நல்லா. the central tubulesங்கிறது இந்த ஒரு டியூபியூல் இந்த ஒரு டியூபியூல் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது bridge. இத தான் bridgeன்னு சொல்றாங்க. சோ bridge வந்து இந்த ரெண்டு டியூபியூலையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ரெண்டு டியூபியூலையும் கனெக்ட் பண்றது bridge, இந்த ரெண்டு டியூபியூலையும் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சென்ட்ரல் ஷீத். இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, சென்ட்ரல் ஷீத்னா இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய கவர் பண்ணிட்டு இருக்க சென்ட்ரல் ஷீத் வந்து இந்த ரெண்டு மைக்ரோடியூபியூல்ஸையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ரெண்டு மைக்ரோடியூபியூல பிரிட்ஜால, இது வந்து பிரிட்ஜ்னு போட்டிருக்கேன்னா பிரிட்ஜால கனெக்ட் ஆயிருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட், இது ரெண்டும் கனெக்ட் ஆயிருக்கு, இந்த ஷீத் இருக்கு. இந்த சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ரெண்டு மைக்ரோடியூபியூல்ஸும் சைடில் இருக்க 9 பெரிஃபரல் மைக்ரோடியூபியூல்ஸோடையும் கனெக்டடா இருக்கு. அதுக்கு ஹெல்ப் பண்றது ரேடியல் ஸ்போக். இதுதான் ரேடியல் ஸ்போக்குங்க. இதுதான் ரேடியல் ஸ்போக். இதுல இருந்து அப்படியே குச்சி மாதிரி வருது பாத்தீங்களா? சி ரேடியல் ஸ்போக். இந்த ஸ்போக் இதுல டச் பண்ணாம தானே சார் இருக்கு. அதுல டச் பண்ணும்போது மூவ் ஆகும். டச் பண்ணாம இருந்தா மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த 9 ரேடியல் ஸ்போக்ஸும் போய் இந்த குச்சி இருக்குல்ல, அது போய் இந்த சென்ட்ரல் ஷீத்தை டச் பண்ணிச்சுன்னா ஃபிளாஜெல்லா ஆர் சிலியா மூவ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். டச் பண்ணாம இருந்தா மூவ் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி. தென் thus there are 9 radial spokes. இப்போ என்ன சொல்றாங்க, பெரிஃபெரல் டப்லெட்ஸோடையும் இந்த சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ரெண்டு டப்லெட்ஸும் ரெண்டு டியூபியூல்ஸும் கனெக்டடா இருக்கு. அதுக்கு ஹெல்ப் பண்றது ரேடியல் ஸ்போக். அப்ப 9 டப்லெட்ஸ்க்கு 9 ரேடியல் ஸ்போக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நம்பர்லாம் கேட்பாங்க கொஸ்டின்ல பாத்துக்கங்க. so the peripheral doublets are also interconnected by linkers. இங்க பாருங்க, இந்த green கலர்ல இருக்கு பாருங்க, inter doublet bridge ன்னு சொல்றாங்கல்ல, this is linker. இந்த 9 doubletsும் ஒன்னோட ஒன்னு கனெக்டடா இருக்கு. so that is what called linkers. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கடைசியா என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். Both the cilium and flagellum emerge from centriole-like structure called basal bodies. Flagella-வா இருந்தாலும் சரி, சிலியாவா இருந்தாலும் சரி, basal bodyல இருந்து தான் அரைஸ் ஆகுது. இந்த basal body எப்படி இருக்கு அப்படின்னா சென்ட்ரியோல் மாதிரி இருக்கு. அப்ப சென்ட்ரியோல் எப்படி இருக்கு அத நெக்ஸ்ட் பார்ட்ல அடுத்து நமக்கு கண்டினியூட்டியா படிப்போம். சோ சென்ட்ரியோல் லைக் பேசல் பாடியில இருந்து தான் ஃபிளாஜெல்லாவும் சிலியாவும் வருது. சோ ஒரு செல் இப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுல ஒரு பேசல் பாடி இருக்கும், and then ஒரு ஹூக் இருக்கும், and then ஃபிளாஜெல்லா இருக்கும். இந்த பேசல் பாடியில இருந்து தான் ஃபிளாஜெல்லா and சிலியா அரைஸ் ஆகுது. டோன்ட் ஃபர்கெட். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட், இன்னொரு இடத்துல செல் வால்ல இருந்து ஃபிளாஜெல்லா அரைஸ் ஆகுதுன்னு கொடுத்திருப்பாங்க. பட் யூகேரியோட்டிக் செல்ல சிலியா அண்ட் ஃபிளாஜெல்லாவில் தெளிவா கொடுத்திருக்காங்க. hair like outgrowth of the cell membrane, செல் மெம்பரேனோட outgrowth தான் சிலியா அண்ட் ஃபிளாஜெல்லான்னு மறந்துடாதீங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட், நீட்ல क्वेश्चन கேட்பாங்க. நெக்ஸ்ட் சென்ட்ரோசோம் அண்ட் சென்ட்ரியோல் பத்தி படிக்க போறோம். ஓகேங்களா? ஃபிளாஜெல்லா சிலியா முடிச்சாச்சு. இப்போ சென்ட்ரோசோம் அண்ட் சென்ட்ரியோல். ஓகே, சென்ட்ரோசோம் இஸ் an organelle usually containing 2 cylindrical structures called centriole. இது எப்படி இருக்கும்னா இப்படி ஒரு சிலிண்டர் இருக்கு. ஓகேங்களா? இருக்கட்டும். They are surrounded by a amorphous pericentriolar materials. Both the centrioles in a centrosome lie perpendicular. இப்போ ஒன்று நான் வரைஞ்சிருக்கேன், இன்னொன்று இப்படி இருக்கும்.
இதுதானே பெர்பெண்டிகுலர்ம்பிங்க. ஒன்று இப்படி இருந்தால் ஒன்று இப்படி இருந்தால் அது பெர்பெண்டிகுலர்ம்பிங்க. இதை சுற்றி என்ன இருக்குன்னு சொன்னாங்க அமார்ஃபஸ். அமார்ஃபஸ்னால் there is no structure, ஒரு பர்டிகுலராக ஸ்ட்ரக்சர் கிடையாது, மார்ஃபாலஜிக்கலாக பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் கிடையாது. பெரிசென்ட்ரியோலார் மெட்டீரியல், இந்த மாதிரி பெரிசென்ட்ரியோலார் மெட்டீரியல் இதை சுற்றி இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. மெம்ப்ரேன் கிடையாது, மெட்டீரியல். மெம்ப்ரேன் இல்லாத ஆர்கனல் தான் சென்ட்ரியோல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சென்ட்ரோசோம், சென்ட்ரியோலுக்குலாம் மெம்ப்ரேன் கிடையாது. Both the centrioles in the centrosome lie perpendicular to each other, in which each has an organization like the cartwheel. cartwheelனா என்ன? மாட்டு வண்டி சக்கரம். கார்ட்வீல் மாதிரி ஆர்கனைசேஷன் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க. இப்போது இதோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்படி இருக்கும். கார்ட்வீல்னா மாட்டு வண்டி சக்கரம் மாதிரி. இதில் இனிமேல் தான் படிக்க போகிறோம். பட் ஃபஸ்ட் இதில் பார்த்துக்குவோம். 9 டபுளட்டுக்கு பதிலாக ட்ரிப்ளட் இருக்கும். 1 2 3 ட்ரிப்ளட்ஸா 1 2 3 1 2 3 இந்த மாதிரி 9 ட்ரிப்ளட்ஸ் இருப்பாங்க. என்ன 1 2 3 4 5 6 7வது ட்ரிப்ளெட்டு, 8வது ட்ரிப்ளெட்டு, 9வது ட்ரிப்ளெட்னு 9 ட்ரிப்ளெட்ஸ் இருப்பாங்க. சென்ட்ரலில் ஷீத் இருக்கும், ஆனால் உள்ளே வந்து எம்டியாக தான் இருக்கும். உள்ளே அந்த ஒரு மைக்ரோ டியூபியூல்ஸும் உள்ளே இருக்காது. ஸோ இதை பார்க்குறதுக்கு மாட்டு வண்டி சக்கரம் மாதிரி தெரியுது. அதான் கார்ட்வீல் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் made up of 9 evenly spaced peripheral fibrils of tubulin protein. Tubulin protein நாலான microtubules. இதில் வந்து 9 evenly spaced peripheral fibrils இருக்குது. It is made up of tubulin protein. Tubules form பண்ணுறது tubulin protein. அவ்வளோதான். Each of the peripheral fibrils is a triplet. Tripletனு ஏன் சொல்கிறாங்க? 1 2 3 1 2 3. ஸோ ட்ரிப்ளெட்டாக இருக்குது. டபுளட்டாக இருந்தால் flagella and cilia. ட்ரிப்ளெட்டாக இருக்கிறது சென்ட்ரோசோம் அண்ட் சென்ட்ரியோல். டோன்ட் ஃபர்கெட். சரி, த அட்ஜசன்ட் ட்ரிப்ளெட்ஸ் ஆர் ஆல்சோ லிங்க்டு. இப்போது என்ன சொல்கிறாங்க? இந்த ட்ரிப்ளெட்ஸ் வந்து இந்த ட்ரிப்ளெட்டும் இந்த ட்ரிப்ளெட்லாம் லிங்க்டாக இருக்கும், லிங்காக இருக்கும். ஓகேங்களா? சரி, லிங்க்டாக இருக்குது. ஓகே, லிங்கர்ஸ் வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த ப்ராக்சிமல் ரீஜன். ப்ராக்சிமல் அப்படின்னா சென்ட்ரல் பார்ட்னு தான் அர்த்தம். சென்ட்ரல் பார்ட்னு தான் அர்த்தம். அதான் சென்ட்ரல் பார்ட்னு கொடுத்துட்டாங்களே சார். ப்ராக்சிமல் ரீஜன் ஆஃப் த சென்ட்ரியோல் இஸ் சென்ட்ரல் பார்ட் இஸ் ஆல்சோ proteinaceous and called as hub, which is connected with tubules of peripheral triplets by radial spokes made of protein. இப்போது இதுவும் இந்த ஹப்பு நடுவில் ஒரு ஹப் இருக்குது. இந்த ஹப்பு வந்து எதனால் கனெக்ட் ஆகிருக்கு? ரேடியல் ஸ்போக்ஸ். 1 ரேடியல் ஸ்போக்ஸ் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குதா? வேறு கலர் எடுத்துக்கலாம். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ ரேடியல் ஸ்போக்ஸ் 9 ரேடியல் ஸ்போக்ஸ் வந்து நடுவில் இருக்க ஹப்போட கனெக்டடாக இருக்குது. ஓகேங்களா? ஹப்பில் எந்த மைக்ரோ டியூபியூலும் கிடையாது. ஸோ இந்த ரேடியல் ஸ்போக்ஸும் ப்ரோட்டீனால் ஆனது தான். த சென்ட்ரியோல் ஃபார்ம் த பேசல் பாடி. இது ரொம்ப முக்கியம். சென்ட்ரியோலோட ஃபங்க்ஷன் என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க. சென்ட்ரியோல் ஃபார்ம்ஸ் த பேசல் பாடி ஆஃப் சிலியா ஆர் flagella and spindle fibers that gives rise to spindle apparatus. Spindle apparatus. So spindle fibers that gives to spindle apparatus during the cell division in animal cells. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. சென்ட்ரியோல்ஸ் வந்து அனிமல்ஸில் தான் இருக்குது, பிளான்ட்ஸில் இல்லை. பிளான்ட்ஸில் ஆல்மோஸ்ட் ஆப்சென்ட். அண்ட் சென்ட்ரியோலோட ஃபங்க்ஷன் அனிமல்ஸில் செல் டிவிஷன் அப்போ ஸ்பிண்டில் ஃபைபர் ஸ்பிண்டில் அப்பேரட்டஸை ஃபார்ம் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ ஃப்ளாஜெல்லா சிலியாவோட பேசல் பாடியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த சென்ட்ரியோல் அண்ட் சென்ட்ரோசோம் ஹெல்ப் பண்ணுது. டோன்ட் ஃபர்கெட் திஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனல் படிக்க போகிறோம். பிரெயின் ஆஃப் த செல். ஒரு செல்லில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது நியூக்ளியஸ் தான். Nucleus as a cell organelle was first described by Robert Brown. Brown nucleus, NN ஞாபகம் வச்சுங்க. In the early 1831. Later the material of the nucleus stained by the basic dyes was given the name chromatin. Colored region. Nucleusல எந்த ரீஜன் வந்து கலரை அப்சார்ப் பண்ணிக்குது, அது கலரை அப்சார்ப் பண்ணிக்கிட்டதுனால தான் அதுக்கு பேர் chromatinன்னு வச்சாங்க. குரோமா அப்படின்னாலே கலர் அப்படின்னு அர்த்தம். குரோமாங்கிறதுக்கு மீனிங்கே கலர். இந்த குரோமாட்டின்னு நேம் வச்சது ஃப்ளமிங். குரோமாட்டின்னு பேர் வச்சது ஃப்ளமிங். ஓகே, த இன்டர்ஃபேஸ் நியூக்ளியஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம இந்த யூனிட்டில்
செல் சைக்கிள் செல் டிவிஷன் படிப்போம் அதில் டீட்டெயிலாக படிப்போம் இன்டர்ஃபேஸில் தான் உங்களுக்கு நியூக்ளியஸ் இருக்கும் அதே செல் டிவைட் ஆகும்போது நியூக்ளியஸ் இருக்காது அதெல்லாம் பிரிஞ்சு குரோமோசோமாக மாறி இருக்கும் இன்டர்ஃபேஸில் குரோமோசோம் தெரியாது நியூக்ளியஸ் தெளிவாக தெரியும் ஸோ இன்டர்ஃபேஸ் நியூக்ளியஸ் ஆஃப் எ செல் வென் இட் இஸ் நாட் டிவைடிங் செல் டிவைட் ஆகாமல் இருக்கும்போது இருக்கிறது தான் interface nucleus அப்படிம்பாங்க has highly extended and elaborate nucleoprotein fibers called chromatin nucleoprotein fibers nucleo DNA RNA அதோட சேர்த்து protein அது பார்க்கறதுக்கு hair like structure இருக்கறனால fibers அத நம்ம chromatin அப்படிங்கறோம் nuclear matrix and one or more spherical bodies called nucleoli so இப்போ நியூக்ளியஸ்க்குள்ள என்ன இருக்கு the interface nucleusல highly extended and elaborate nucleoprotein called chromatin அது இல்லாம nuclear matrix இருக்கு அது இல்லாம nucleoli plural nucleolus singular அது ஒன்னு இருக்கலாம் more than one கூட இருக்கலாம் இந்த மூணு பார்ட் இருக்கு chromatin nuclear matrix னா liquid like structure substance அதுல இருக்கு அதுல தான் அந்த chromatin nucleolusல இருக்கு nucleolus இந்த மூணு ஸ்ட்ரக்சர் இருக்கு electron microscopy has revealed that nuclear envelope which consists of two parallel membranes with a space between 10 to 50 nanometer space இருக்கு called perinuclear space form a barrier between the material present inside the nucleus and that of the cytoplasm இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க see nuclear membrane இப்படி இருக்கு nuclear membrane வந்து double membrane structure electron microscopy அது தெளிவா தெரிஞ்சுது ஓகேங்களா சரி இந்த இடத்துல nuclear pore form ஆகுது nuclear pore form ஆகிற இடத்துல inner membrane outer membrane fuse ஆயிருக்கு அதே மாதிரி inner membrane outer membrane fuse ஆயிருக்கு அந்த fuse ஆன இடத்துல தானே pore form ஆயிருக்கு பாத்துக்கங்க and this is outer membrane and this is inner membrane சரி outer membrane inner membrane க்கு இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல அந்த ஸ்பேஸ்க்கு பேரு perinuclear space so outer membrane inner membrane க்கு இடையில இருக்க ஸ்பேஸ்க்கு பேர் தான் perinuclear space அதுதான் இங்க சொல்லிருக்காங்க அதோட அளவு வந்து 10 to 15 nanometer இருக்கும் சரி so then the cytoplasmத்துக்கும் இந்த நியூக்ளியஸ்க்கும் இடையில பேரியரா இருக்குது இந்த nuclear membrane தான் இல்லனா கண்ணாபின்ன எல்லாம் உள்ள ஓடிட்டு வெளிய வந்துகிட்டு கிடக்கும் the outer membrane usually remains continuous with the endoplasmic reticulum and also bears ribosomes in it இங்க outer membrane இருக்குன்னா ஒரே நிமிஷம் இரேசர் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ரப் பண்ணா ரப் ஆகுமா ரப் ஆகல பரவாயில்லை நம்ம திருப்பி வரைஞ்சிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சோ இங்க outer membrane வந்து என்ன ஆகுதுங்க இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு வந்து endoplasmic reticulum இருக்கு outer membrane ஓட continuation endoplasmic reticulum இருக்கு இதுல ribosomes இருந்தா அத நம்ம rough endoplasmic reticulum அப்படினு சொல்வோம் சோ endoplasmic reticulumல ribosomes இருக்கலாம் சரி endoplasmic reticulumங்கிறது நியூக்ளியஸோட outer membrane ஓட extension at a number of places the nuclear envelope is interrupted by minute pores which are formed by the fusion of its two membranes திருப்பியும் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சறேன் இப்படி and then இப்படி இந்த outer membrane inner membrane fuse ஆகுது இல்லையா அந்த fuse ஆகிறதுனால உங்களுக்கு அங்க space form ஆகுது அதுக்கு பேரு nuclear pore these nuclear pores are the passage through which passage na vali movement of RNA and protein molecules takes place in both direction nucleus la irundhu cytoplasmthukkum varalam cytoplasmthila irundhu nucleus kum polam rendu directionlume RNA protein la movement irukku nucleus kulla irundhu cytoplasmthukku cytoplasm la irundhu nucleus ku movement irukku then between nucleus and cytoplasm normally there is only one nucleus per cell ஒரு செல்லுக்கு ஒரு நியூக்ளியஸ் தான் யூசுவலா இருக்கும் but variations in the number of nuclei are also frequently observed can you recollect names of organisms that have more than one nucleus per cell paramecium நான் சொல்லுவேன் macronucleus micronucleus ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கு ஃபங்கைல சில ஸ்டேஜ்ல டைகேரியாட்டிக் ஃபேஸ் இருக்கும் ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கும் சோ அந்த மாதிரி நிறைய சொல்லலாம் நீங்க இன்னும் ரீகலெக்ட் பண்ணுங்க some matter
some mature cells even lack nucleus. Mature cells, not young cells. Mature cells la nucleus e kadayadu. Lack na absent, nucleus e kadayadu. Example, erythrocytes of many mammals. Erythrocytes na red blood cells. And sieve tube cells of vascular plants. Sieve tube cells of vascular plants. Vascular plants na angiosperm, gymnosperm adalla. Would you consider these cells as living? Why? இந்த sieve tube cells erythrocytes living னு சொல்வீங்களா? ஏனா மெச்சூர் ஆனா என்ன ஆயிடுது? நியூக்ளியஸ் இல்லாம போயிடுது. நான் என்ன சொல்றேன், இது லிவிங் தான். எப்படி சார் சொல்றீங்க நியூக்ளியஸ் இல்லையே? நியூக்ளியஸ் இல்லாட்டியும் நம்ம சர்வைவ் ஆகணும்னா, நம்ம செல்ஸ்க்குலாம் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு சப்ளை நடக்கணும் அப்படினா ரெட் பிளட் செல்ஸோட உதவி தேவை தானே? அது ஃபங்க்ஷனிங் பண்ணுது இல்லை, நம்மளோட சர்வைவலுக்கு அது ரொம்ப முக்கியம் தானே. அதனால இது லிவிங் தான் கன்சிடர் பண்ணுறோம். அதேமாரி sieve tubes வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஃபுட் கண்டக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, பிளான்ட்ஸுக்கு ஃபுட் கண்டக்ஷன். அப்போ ஃபுட் கண்டக்ஷன் பண்ணலன்னா அது எப்படி உயிரோடு இருக்க முடியும்? ஸோ தட் ரெண்டுமே சர்வைவல் ஆஃப் த ஆர்கானிசத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுனால அதை லிவிங் தான் கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் sieve tubes பிளான்ட்டில் இருக்குது, ரெட் பிளட் செல்ஸ் அனிமல்ஸில் இருக்குது. ரெண்டையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அனிமல்ஸில் இருக்க அனிமல்ஸில் இருக்க ரெட் பிளட் செல்ஸ்க்கு ஈக்குவலான செல் பிளான்ட்டில் எதை சொல்லுவீங்கன்னா sieve tube. என்ன ரெண்டுக்கும் உள்ள கம்பேரிசன்? அவங்க வந்து ஃபுட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க, இவங்க வந்து ஆக்சிஜன் ஃபுட் நியூட்ரியன்ஸையும் கண்டக்ட் பண்ணுறாங்க. தே ஆர் மெச்சூர் ஸ்டேஜில் நியூக்ளியஸ் இல்லாத செல்ஸ் sieve tubes. ரெட் பிளட் செல்ஸ் ஆர் அவங்களும் நியூக்ளியஸ் இல்லாத செல்ஸ் தான் மெச்சூர் ஸ்டேஜில். அதான் காமன் பாயிண்ட்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. ஓகே, the nuclear matrix or the nucleoplasm contain nucleolus and chromatin. So chromatin and nucleolus இருக்கிறதே nucleoplasmல தான், அதுக்கு இன்னொரு பேர் nuclear matrix. The nucleoli are spherical structure. See, nucleus இப்படி இருக்குன்னா நியூக்ளியஸ்க்குள்ள இப்படி nucleolus இருக்கும். இந்த nucleolus pluralல நம்ம nucleoli அப்படிங்கிறோம். ஓகேங்களா? So the content of nucleolus, இந்த nucleolus எதனால ஆனது அப்படின்னு கேட்குறாங்க. continuous with the rest of the nucleoplasm. ஸோ இந்த நியூக்ளியோலஸோட கண்டென்ட் வந்து இந்த நியூக்ளியோபிளாசத்தோட கண்டினியூஸாக இருக்கும். ஏன்? நியூக்ளியோலஸில் ஒரு மெம்ப்ரேன் கிடையாது. நியூக்ளியோலஸில் நோ மெம்ப்ரேன் இல்லாதனால இது கண்டினியூவாக நியூக்ளியோபிளாசத்தில் கண்டினியூவாக இருக்க மாதிரி இருக்கும். there is no membrane. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட். நியூக்ளியோலஸில் தான் ரைபோசோமல் ஆர்என்ஏ, நாட் எம்ஆர்என்ஏ, நாட் டிஆர்என்ஏ, ரைபோசோமல் ஆர்என்ஏ. ரைபோசோமல் ஆர்என்ஏவை நீங்கள் என்ன சொல்வீங்க? ஆர்ஆர்என்ஏ சிந்தசிஸ் உங்களுக்கு நியூக்ளியோலஸில் நடக்குது. கொஷின் கேட்பாங்க. அண்ட் it is the site of ribosomal RNA synthesis. Larger and more numerous nucleoli are present in the cells actively carrying out protein synthesis. So protein synthesis எங்க நடக்குது? Ribosomesல தான் protein synthesis நடக்குது. Ribosomes are made up of what? Ribosomal RNA plus protein. அப்போ நிறைய ரைபோசோம்ஸ் தயாரிக்கணும்னா நிறைய ஆர்ஆர்என்ஏ வேணும். ஆர்ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணுறது, ரைபோசோமல் ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணுறது நமக்கு இவங்க யாரு? நியூக்ளியோலஸ். அதனால் நியூக்ளியோலஸ் வந்து லார்ஜராக ஆக்டிவாக இருக்கிறது, நிறைய நம்பரில் இருக்கிறது, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நிறைய நடக்கக்கூடிய செல்ஸில். மறந்துடக்கூடாது, ரீசன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட், you may recall that the interface nucleus has a loose and indistinct network of nucleoprotein fibers called chromatin. Interface nucleusல இங்க வந்து பாத்தீங்கன்னா loosely arranged fibers called chromatin. chromatin இங்க மார்க்கே பண்ணலையா? so this is chromatin னு சொல்வோம். ஏன்? இதுதான் கலரை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு கலர்டு ரீஜனாக மைக்ரோஸ்கோப்பில் தெரியும், அதனால chromatin னு பேர் வச்சாங்க. ஓகேயா? chromatin. பட் டியூரிங் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் செல் டிவிஷன், செல் ஷோ ஸ்ட்ரக்சர்டு குரோமோசோம்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் நியூக்ளியஸ். ஸோ இப்போ ஒரு செல் வந்து டிவைட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நியூக்ளியஸ் ஸ்ட்ரக்சர் தெரியாது. டிவைடிங் செல்லில் தேர் வில் பி நோ நியூக்ளியஸ், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி குரோமோசோம்ஸ் தான் தெரியும். ஓகேங்களா? நியூக்ளியஸ் வந்து குரோமோசோமாக கன்வெர்ட் ஆயிடுச்சு டிவைடிங் செல்லில். இதெல்லாம் நம்ம செல் டிவிஷன் செல் சைக்கிளில் ரொம்ப டீட்டெயிலாக படிப்போம். தென் chromatin contains DNA and some basic protein. இங்கே பேசிக் அப்படிங்கிறது இந்த ஆசிட் pH.
pH வந்து more than 7க்கு மேலே இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்வீங்க பேசிக் புரோட்டீன் அப்படிங்க 7க்கு மேலே அதோட pH called histones. So histones are basic proteins. DNA along with DNA histones இருக்கு and some non-histone proteins இருக்கு and also RNA அதில் இருக்கு குரோமோசோமில். A single human cell has approximately 2 meter long thread of DNA. நம்மளோட ஒரு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் 2 மீட்டர் நீளமுள்ள DNA இருக்கு. Distributed among its 46 or 23 pairs of chromosome. So நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செல்லில் 2 மீட்டர் நீளத்துக்கு DNA இருக்கு. அந்த 2 மீட்டர் DNAயும் சின்ன சின்னதாக போய் 23 பேர் இல்லை 46 குரோமோசோமில் அது டிஸ்டிங்க்டாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, யூ வில் ஸ்டடி த டீடைல்ஸ் ஆஃப் DNA பேக்கேஜிங் இன் த ஃபார்ம் ஆஃப் குரோமோசோம் இன் கிளாஸ் 12. கிளாஸ் 12ல் DNA பேக்கேஜிங் எப்படி நடக்குது, அந்த 2 மீட்டர் DNA எப்படி 46 குரோமோசோமில் போய் பேக்கேஜிங் ஆகுது கிளாஸ் 12ல் படிப்போம். சரி, நெக்ஸ்ட், எவ்ரி குரோமோசோம்ஸ் visible only in dividing cell. இது very important. உங்களுக்கு குரோமோசோமை எங்கே பார்ப்பீங்கன்னு கேட்குறாங்க. டிவைடிங் செல்லில் தான் இருக்கும். இன்டர்ஃபேஸ் செல்ங்கிறது நான் டிவைடிங் செல், அதோட நியூக்ளியஸ் தான் இருக்கும். குரோமோசோமை நீங்கள் பார்க்கணுன்னா டிவைடிங் செல், ஆனியனோட ரூட் டிப்பை எடுத்து க்ரஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரூட் டிப்பில் செல் டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த டிவைடிங் செல்லில் தான் உங்களுக்கு குரோமோசோம் தெரியும். Essentially has a primary constriction or centromere on the sides of which disc-shaped structures called kinetochore are present. இப்போ தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன இதில் சொல்ல வராங்கன்னு. ஒரு குரோமோசோம் இப்படி இருக்குது. இந்த குரோமோசோமில் கன்ஸ்ட்ரிக்ஷன்னா என்ன சார்? நேரோ ரீஜன். அது என்ன நேரோ ரீஜன்? குறுகலான பகுதி. இது குண்டலமாக உப்பி இருக்கு, இதுவும் உப்பி இருக்கு. இந்த இடத்துல அந்த சந்து வந்து குறுகலாக இருக்கிற மாதிரி அப்படி குறைஞ்சி போய் ஒடுங்கி வந்த மாதிரி இருக்கு. அதை வந்து நம்ம சென்ட்ரோமியர்னு சொல்கிறோம். சென்ட்ரோமியர் மறந்துடாதீங்க. சென்ட்ரியோல், சென்ட்ரோசோம், சென்ட்ரோமியர் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. இந்த ரீஜனை சென்ட்ரோமியர் அப்படிங்கிறீங்க. இது வந்து பிரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன். சென்ட்ரோமியர் இருந்தால் பிரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறாங்க. இதோட சர்ஃபேஸில், இந்த சென்ட்ரோமியரோட சர்ஃபேஸில் 2 ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒரு சென்ட்ரோமியருக்கு 2 சைடில் 2 ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதை என்னன்னு சொல்கிறீங்கன்னா கைனட்டோகோர் அப்படின்னு சொல்கிறீங்கிறாங்க. ஓகேயா? ஸோ கைனட்டோகோர் நான் என்ன விட்டுட்டேன்? விட்டுட்டேன். எவ்வளோ ஒரு இது பாருங்கள், என்ன திமிரு, என்ன லொல்லு. ஓகே, ஸோ கைனட்டோகோர் இனிமேல் மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கணும். கைனட்டோகோர் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு இந்த லைன்ஸில் சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு குரோமோசோமுக்கும் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதை சென்ட்ரோமியருங்கிறாங்க. சென்ட்ரோமியரோட 2 சைட்லையும் ஆன் த சைட்ஸ் ஆஃப் விச் 2 சைடு இருக்கும் disc-shaped structures called kinetochore are present. So kinetochore are present. அதோட சைட்ஸில் கைனட்டோகோர் இருக்குது. சென்ட்ரோமியருக்கு 2 கைனட்டோகோர் இருக்குது, ஒரு சென்ட்ரோமியருக்கு. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. Centromere holds 2 chromatids of a chromosome. See, this is centromere, this is one chromatid. இது ஒரு chromatid, இது ஆர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செகண்ட் chromatid. ஸோ 2 குரோமேட்டிடை கேரி பண்ணிட்டு வர்றது நடுவில் இருக்கக்கூடிய சென்ட்ரோமியர். நடுவில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பார்த்துடலாம். பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர். இந்த சென்ட்ரோமியர் எங்கே இருக்குது? சென்ட்ரோமியர்னா சென்டரில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சென்ட்ரோமியர் எந்த இடத்துல இருக்குது அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 4 types ஆஃப் குரோமோசோமை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ குரோமோசோம்ஸ் ஆர் கிளாஸிஃபைடு இன்டு 4 types பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர். நீட் கொஷின் பார்த்துக்குங்க. பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியரை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? குரோமோசோம்ஸை 4ஆக கிளாஸிஃபை பண்ண போகிறோம் பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியரை பொறுத்து. மெட்டான்னா மிடில். நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள்.
இது எங்கே சென்ட்ரோமியர் வரைஞ்சிருக்கேன் நான் மிடில் இதுவும் இதுக்கும் நடுவில் வரைஞ்சிருக்கேன் இந்த பிக்சர் கூட மிடில் தான் சென்ட்ரோமியர் இதுதான் சென்ட்ரோமியர் பச்சை கலரில் இருக்கிறது சென்ட்ரோமியர் இல்லை இங்கே இருக்குது சென்ட்ரோமியர் இந்த பச்சை கலரில் இருக்கிறது கைனட்டோகோர் ஓகேங்களா ஸோ சென்ட்ரோமியர் சென்டரில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம் ஹேஸ் மிடில் சென்ட்ரோமியர் ஃபார்மிங் மிடில்னாலே ரெண்டு சைடும் 2 ஈக்குவல் ஆர்ம்ஸ் இருக்குது ஆர்ம்ஸ்க்கு இன்னொரு பேர் குரோமேட்டிட் மறந்துடாதீங்க குரோமேட்டிட் தான் நம்ம ஆர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஃப் த குரோமோசோம் அப்போது மெட்டாசென்ட்ரிக்னா என்ன சென்ட்ரோமியர் சென்டரில் இருக்குது ரெண்டு சைட்லேயும் ஈக்குவல் சைஸில் உங்களுக்கு குரோமேட்டிட்ஸ் இருக்குது குரோமேட்டிட்ஸை தான் உங்களுக்கு தியரியில் ஆர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இங்கே ஒரு ஆர்ம் ஈக்குவல் சைஸில் இருக்குது அப்போ அது மெட்டாசென்ட்ரிக் நெக்ஸ்ட் சப் மெட்டாசென்ட்ரிக் மெட்டானா மிடில் சப் மெட்டானா கொஞ்சம் மிடில்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு அர்த்தம் chromosome has centromere slightly away from the middle of the chromosome slightly away from middle தான் sub metacentric metana middle sub metana கொஞ்சம் middle ல இருந்து தள்ளி இருக்கு centromere of the longer arm இப்போ இதுல பாத்தீங்கன்னா நான் sub metacentric வரைஞ்சு காமிக்கிறேன் இப்படி so longer arm ல இருந்து இந்த arm ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு ஓகேங்களா so that is sub metacentric Next, slightly away from the center, here is centromere. In case of acrocentric chromosomes, the centromere is situated close to its end, forming one extremely short, one very long arm, whereas telocentric chromosome has terminal centromeres. இப்போ நல்லா கவனிங்க. This is submetacentric. This is submetacentric. Centromere எங்க இருக்கு slightly away from the center okay இது வந்து acrocentric see ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கொஞ்சம் தள்ளி போய் இருக்கு சென்ட்ரோமியர் ஒரு ஷார்ட் ஆர்ம் ஒரு லாங் ஆர்ம் ஓகேங்களா this is telocentric terminal partல சென்ட்ரோமியர் இருக்கு கிட்டத்தட்ட terminal partல இருக்கு இது very short arm so terminal partல தான் சென்ட்ரோமியர் இருக்கு இப்போ நல்லா கவனிங்க acrocentric first letter A telocentric first letter T இந்த கோட் தான் உங்களுக்கு வந்து என்னன்னு நினைச்சுக்கணும் சென்ட்ரோமியர் நினைச்சுக்கணும் சோ இந்த கோட் எனக்கு சென்ட்ரோமியரா மாறிடுச்சு டெர்மினல் பார்ட்ல சென்ட்ரோமியர் இருக்கு இந்த கோட் சென்ட்ரோமியரா மாறிடுச்சு இங்க குட்டியா இருக்கு இங்க இந்த இது இருக்குல இந்த ஏக்கு மேல இருக்குல அதுதான் இந்த குட்டியா இருக்கு கீழ இருக்குது நல்லா broader-ஆ இருக்கு சோ ஒரு ஷார்ட் ஆர்ம் ஒரு லாங் ஆர்ம் acrocentric டெர்மினல் ரீஜன்ல சென்ட்ரோமியர் இருக்கு that is telocentric terminal telocentric ஒரு ஷார்ட் ஆர்ம் ஒரு லாங் ஆர்ம் acrocentric ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க மெட்டா சப்மெட்டா ஈஸியா நீங்க எழுதிரலாம் ஓகே சோ அந்த டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த டேர்ம்ஸ் என்ன சொல்றாங்க acrocentricனா ஒரு ஷார்ட் ஆர்ம் situated close to its end forming one extremely short and one very long arm whereas telocentric chromosome has a terminal centromere அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு terminal centromere இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க நீட்ல இந்த டேர்ம்ஸை பிடிச்சு தான் क्वेश्चन கேட்பாங்க ஓகே இப்போ next வரும் next sometimes a few chromosomes have non-staining secondary constriction see இங்க narrow region இருக்கு staining region okay சில குரோமோசோம்ல இந்த ஏரியால secondary constriction இருக்கும் narrow region இருக்கும் this secondary constriction is called satellite ஓகேங்களா சரி secondary constriction non coloring or non staining region at a constant location particular ஒரு locationல தான் இருக்கு permanent this gives appearance of a small fragment called satellite so இது satellite னு சொல்றீங்க non staining regionல constant regionல இருக்கக்கூடிய small fragment of chromosome region அத வந்து satellite னு சொல்றோம் next microbodies many membrane bound minute vesicle membrane இருக்கு membrane bound minute vesicle or sac like structure sac sac அதுக்குள்ள ஏதோ ஒன்னு fill ஆயிருக்கு called microbodies that contain various enzymes so microbodies குள்ள enzymes இருக்கு are present in both plant and animal
குட்டி குட்டி வெசிக்கிள், அந்த குட்டி வெசிக்கிளில் என்சைம்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் மைக்ரோபாடிஸ். வேலை முடிஞ்சிச்சு, அது பிளான்ட்லேயும் இருக்குது, அனிமல்லையும் இருக்குது. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் திஸ் சாப்டர். கண்டிப்பாக இந்த சாப்டரோட இந்த 4 பார்ட்ஸும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்சிஆர்டி பேஸ்டு கொஷின் மட்டும்தான் நீட் 2022க்கு வரப்போகுது. அதனால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக என்சிஆர்டி தியரியை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு லைன் பை லைன் நல்லா படிச்சுட்டு அதுக்குரிய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்குரிய கொஷின்ஸ் நம்மளோட பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் ஆப்லேயே அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்குரிய நோட்ஸும் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கு ஃபாஸ்ட் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.